டாடா ஐபிஎல் 2026ல நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்ச் நடந்தது. அது வந்து மும்பை வெர்சஸ் ஆர்சிபி நடந்தது. டாஸ் வின் பண்ண பாண்டியா நாங்கள் வந்து பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்தார். இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து இது ஒரு பெரிய வரவேற்பை வந்து எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் வந்து இது பண்ண தூண்டின ஒரு மேட்சாக தான் கருதப்படுது. காரணம் வந்து இந்த சைட் கோலி, அந்த சைட் ரோஹித், ரோக்கோ காம்போ அப்படின்றது தான் இங்கே ஒரு டேகாக இருக்குது. இதில் ஹர்திக் பாண்டியா உள்ளே வரவே இல்லை. இவர் ஹர்திக் பாண்டியான்னு சொல்கிறது இல்லை, ஆட்டிடியூட் பாண்டியான்னு சொல்கிறதுன்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு ஆட்டிடியூட் வச்சுருக்காரு. இது எங்கே வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபீல்ட் செட்டப் ஆகட்டும், இல்லை பவுலிங் ரொட்டேஷனாக இருக்கட்டும், இவங்க இவங்க டீம் பவுல் பண்ணும்போதே ரோஹித் சர்மா வந்து அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிற மாதிரி பல ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து கேப்டன்சி தன்னை விட்டு போனதுனால இல்லை, ஓரளவுக்கு ஒரு ப்ராட் மைண்டடோடு தான் ரோஹித் சர்மா அதை வந்து அணுகிட்டு இருக்கார் மும்பை இந்தியன்ஸ் டீம் கிட்ட. ஏதோ ஒரு ரூதர்ஃபோர்டுடைய ஒரு இதுனால நேற்று வந்து ஒரு டீசெண்டான ஒரு தோல்வியை தழுவுனாங்க மும்பை இந்தியன்ஸ். ஆனால் வந்து இவங்க 2 பேருக்குள்ளான அந்த ஃபைட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து டீமுக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா 13 பாலுக்கு 19 ரன் அடிச்சும் போதே வந்து தசைப்பிடிப்பு, அதனால் வெளில போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சொன்னாங்க. ஆனால் காரணம் வந்து அதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அவர் என்றைக்குமே வந்து அப்படி வாக் அவுட் பண்ணதுக்கு இல்லை, நின்ன இடத்துல இருந்தே அடிக்க பார்த்துருக்கார், ரன் ஓடலனாலும். ஆனால் வந்து இது ஹர்திக் பாண்டியாவுக்கும் அவருக்குமான ஒரு ஈகோ கிளாஷாக இருக்கலாம். காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து உங்களால் வந்து இத்தனை பாலுக்கு மேலே இவ்வளோ ரன் அடிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சால் நீங்களா வாக் அவுட் ஆகிடுங்க அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம சென்னை டீமே வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து ரிட்டையர்ட் அவுட் ஆகி வர வச்சு டூபே உள்ளே வச்சு விளையாடினாங்க. இது வந்து ஐபிஎல்லில் சாதாரண விஷயம் தான். ஆனால் இது வந்து ஈகோ கிளாஷாக மாதிரி தன்னுடைய டீமுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னும் போது மேனேஜ்மெண்ட் இதில் தலையிட்டு 2 பேரில் யாராவது ஒருத்தரை வந்து டீம்லேருந்து ட்ரேட் பண்ணுறது தான் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் வந்து இது பண்ணுது. ஹர்திக் பாண்டியாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ரோஹித் சர்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னா ரோஹித் சர்மாவுக்கு தான். ஹர்திக் பாண்டியா ஒரு கப் குஜராத்துக்கு வாங்கிட்டாருன்றதுக்காக ரோஹித் சர்மா வந்து அவங்க இது பண்ணுறது சரியாக இருக்கவே இருக்காது. ஸோ ஹர்திக் பாண்டியா வரும் மேட்சுகளில் தன்னுடைய ஆட்டிடியூடை வந்து கழட்டி வச்சுட்டு உக்காந்தாருன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லதாக இருக்கும். இல்லாட்டி சிஎஸ்கேவும் எப்படி வந்து பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்களோ அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் இருக்க வேண்டியது தான் அப்படின்றது தான் இது மூலிமா தெரிய வருது. அது போதாதுன்னு சூரியகுமார் யாதவ் இருக்கார், அப்புறம் பும்ரா இருக்காங்க. இவங்க எல்லாருமே சீனியர்ஸ். எல்லா விஷயமும் வந்து டீமுக்கு பலத்தை சேர்க்கணும். ஆனால் இது வந்து பலவீனமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்களுக்குள்ள கேப்டன்சி இதுவா இல்லை ஃபீல்ட் செட்டப்பில் ஏதாவது மனஸ்தாபம் வருதா அப்படின்றத மேனேஜ்மெண்ட் தான் தலையிட்டாகணும். கடப்பாறை டீம் கடப்பாறையாக இருக்கணுமா இல்லை குண்டூசியாக இருக்கணுமான்றதை அவங்க தான் முடிவு பண்ணி ஆகணும். அடுத்த அப்டேட்டோட வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.